அப்பப்பா, ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு. ஏய் என்னம்மா? என்ன? சாந்தா மண்ட வாய மூடு. நீ தள்ளுடா முத்து, நான் வந்து அவ வாயை மூடுறேன். அவதான்டா அப்படி சொன்னா. அம்மோ உன் வாய மூட சொல்லி. நான் முத்து கூட தான் பேசிட்டு இருக்கேன், வேற யார் கூடயும் பேசல. ஏய் என்ன பாடு பாடு. என்ன? ஆ? உன்னை பார்த்தா பயந்துடணுமா? நீ என்ன ஜான்சிரா நீயா? என்ன பண்ணிடுவேன் என்ன? ஆ? டேய், பாய வச்சுட்டு சும்மா இருடா. ஏற்கனவே இப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சு ஓசல் ஆகிருக்கு. அப்புறம் மறுபடியும் ஏதாவது கிளப்புனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. கொதிச்சிட்டு இருக்குது பாரு, இது எடுத்து எல்லாத்து மூஞ்சிலையும் ஊத்திடுவேன். எங்க மூஞ்சில எதுக்கு ஊத்துற? பின்னாடி உட்காந்துருக்கு பாரு ஒண்ணு, அது மூஞ்சில ஊத்து. ஏய் சும்மா இரேண்டா. ம், உனக்கு அவ பண்றதெல்லாம் தெரியாது, நாங்க பண்றதுதான் தெரியும். அப்பா, வாங்க அங்கிள், வாங்க. டீ ஊத்தி தட்ட நாலு பேத்துக்கும். அப்பா ஏன்டா தங்க அலற? அப்பா நான் வீட்டுக்கு வரேன். என்னாச்சு? ரெண்டு சிண்டு போட்டுன மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு சிண்டு போட்டிருக்கேன். அம்முவோட கைவித்தை. ஏய் சாந்தா மண்ட கோழி மூட்டி. ஓ, அப்படி. அவன் கோழி முட்டுறானா? நீ என்ன செஞ்சிய அப்புறம்? உண்மையை தானே அண்ணன் சொன்னான். ஏய் அம்மு அல்ல கண்ணு மிளகா பொடி போட்டு. அம்மு, நீ பண்ணுவமா? எல்லாம் பண்ணுவேன், ஏன் பண்ண மாட்ட? ஆ, இதுல டீ இருக்கு, எல்லாரும் ஊத்தி குடிங்க. ரேக்கா வாமா. அம்மு ஏற்கனவே சண்டை போட்டலாம், உன் தலைமுடியில பிச்சை எடுத்தாச்சா? வலிக்கு. சரி வா, அப்ப கொடுவா. பாப்பா, காளான் பிரியாணி கேட்டீங்களா, சாப்பிட. இப்ப போய் பறிச்சுட்டு வந்துட்டேன், அப்பா செஞ்சு தரேன். காளானே வீட்டிலேயே இருக்கு. இப்பதானே ரேகா பாப்பா கூட சண்டை போட்ட, அப்புறம் பிரியாணினால வாயப்பழக்க. அம்முக்கு அம்முக்கு பிரியாணி போட மாட்டேல நாளினி. சிவப்பா அம்முக்கு காளான் பிரியாணி வேணும். அம்முக்கு இல்ல, ரேகா பாப்பாக்கு மட்டும்தான். ஏய் ஆடந்த மண்ட ஆட நீ சொல்லக்கூடாது என்ன, சிவப்பா தான் சொல்லு. காளானே சிவப்பா கடையில் இருக்கு. அப்பா பிரியாணி செஞ்சுத்தாடும், அம்மு சாப்பிடும். சிவப்பா செஞ்சு தரும், ஆனா அம்முக்கு இல்ல, ரேகா பாப்பாக்கு. நீ சொல்லாட, அப்பா சொல்லு சரியா? நீ பேசாட, பேசினா அம்மு மிளகா எடுத்து உன் கண்ணில் தேய்ச்சி. நீ செய்வமா? நீ செய்வ, ஏன் செய்ய மாட்ட? அப்போ பேசாடு இடு. ஹம். ரேகா, அப்பா வர வழியில நிறைய காளான் பார்த்தேன், பறிச்சுட்டு வரலாமா? எந்திரிச்சு வாயா. கடையில் இருக்கு. ரேகா பாப்பா போனா உனக்கு என்ன? நீ தான் வாய மூட்டு உட்காரேன், உட்காந்துட்டு தானே இருக்கேன். இருக்கு இல்ல. ஆமா தாயே, இருக்கு. எக்ஸ்போர்ட்ல இருந்து லேண்ட் பண்ணணும்ல, அதான் நான் ரேகா பாப்பா கூப்பிட்டு போறேன். ஆ, நீங்க இரு, உங்களை யாரும் வந்து இங்க வெயில அலைய சொல்லல. நீங்க சிரமப்படாம இருங்க தாயே. இல்ல அம்மு வாடா. வேண்டாம் வேண்டாம், அம்மோ கழுத்து போயிடுவா. அம்மு மாவு போட்டு குளிச்சு மஞ்சள் போட்டு கடுக்க மாட்டா. ஆஹா, சரி சரி. கால் வலிக்குமில்ல அழைச்சினா, இங்கே உட்காரு. முட்டு அன்னைக்கு இவளுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் எனக்கு இந்த ஜென்மத்தையே கடவுள் கொடுத்துருக்காரு போல இருக்கு. முத்துக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பண்ணாதே, நீ இரு. சிவப்பா அம்மு வாடா. வேணாம். அம்மா காளானு கொண்டாட கூட்டி போல முட்டை மீன் தடாடு. ஹலோ சின்ன மேடம், அத நீங்க சொல்லக்கூடாது என்ன, அத நான் சொல்லணும். நீ யாரு சொல்றதுக்கு? ஆ,
நான் அம்மு அம்மு சொல்வா. ஆஹா, இங்க உட்காந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் முத்த சூடு வைப்பா அம்முக்கு. எல்லாம் அம்முவா பாபு அம்மு பாவம். ஐயா, நீங்க பாவம் இல்லைங்க மேடம், உங்க கூட இருக்கிற நாங்க தான் பாவம். அது ரேக்கா பாப்பா ரொம்ப பாவம். ஏய் இங்க பாரு, குச்சி எடுத்து நல்லா வெளுத்துட்டுருவேன் பார்த்துக்கோ. முட்டை சிவப்பா கோலுல அண்ணாவ அடி போட்டு. அது நான் பார்த்துக்கலாம். மீன் 4 பேரும் சேர்ந்து தான் பிடிச்சோம் டாடி. தூண்டில அவ்வளவா கிடைக்கவே இல்லை. அப்புறம் ட்ரெஸ் வச்சு தான் பிடிச்சு. அதனால 4 பேத்துக்கும் தான் ஷேர் இருக்கு. சரி, அதெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போங்க. இப்போ என்ன அவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறீங்களா? நானும் ரேக்காவும் போய் இங்கே இருக்க காளான் மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வரட்டா? சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. அவள் அப்படித்தான் பண்ணுவான், அப்புறம் சரியாயிடுவா. ரேக்கா, வாமா. ம், பாடா, இவர் இதை முதலே பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை வராமையெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா மெயின் ஆள் இங்கே தான் இருக்கு. அறக்கோளால சொல்லிட்டனோ. ம் ஆமா, ஆக்சுவலி என்னதான்டா பிரச்சனை? அது எனக்கும் தெரியல. அப்படியே அடிச்சுக்கிட்டு முடிய பிடிச்சிக்கிட்டாளுங்க. அதான் தெரியல சொல்றேன்ல. ம் எப்படியோ அந்த புள்ள முடியெல்லாம் இப்படிங்க வீசியாச்சு. முடி நல்லா கத்தையா தான் இருக்கு. ரப்பர் பேண்ட் போட்டு விடவே சிரமப்பட்டேன். ம் சரி வீடுடா. எப்படியும் அவங்க அம்மா அந்த தலை இந்த தலை எல்லாம் தேய்ச்சி போட்டு கொஞ்சம் போகும் தான். ஆனா இவ பிச்சத்துல ரொம்ப எல்லாம் போயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் இவ எங்கேருந்து படிச்சா தெரில. பேசாம அமைதியாரு, அப்புறம் நம்ம மீடிய பிடிச்சிருவா. ம் என்னடா, இல்ல அவ போயிட்டா, இனி இவ போகாம இருக்காளேன்னு பாக்கேன். அம்மோ, பேசாடா போ. அச்சோ, எல்லாம் அடுப்புல செல்ல பிள்ளையே. ம். மீன் வச்சு தரேன், 2 சாப்பிடுமா. நானா ஐயோ, தீனி முட்டை திங்கிறதுன்னு ஆன வாய புழக்கும். இன்னைக்கு என்ன வேண்டாங்குது? அட நடிக்காதடி களி. எனக்கு காளானு. மீன் பிடிக்கிற வரைக்கும் மீன் மீன் இல்ல. இப்ப காளானுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அம்மு போட்டா. சரி போ, பார்த்து போயிருவியா? ஏன்டா, போட்டு விடு. வயல நிறைய நண்டெல்லாம் இருக்கு, கடிச்சு வைக்கிட்டுங்களா? ஏய் உனக்கு ஃபுல்லா பாம்பு பாம்பு இருக்கு. எப்படி? எல்லாம் முத்துப்பாட்டி ட்ரைனிங் தானே? அம்மு காளானு படிக்க போடா. ம். நண்டு ஹீட்டுன்னு பார்த்தா இவ காலாண்டு பறிக்க போகலாம். அது மட்டும் ஹீட் இல்லையா? உனக்கு என்ன இப்ப நண்டு வேணுமா? அந்த ஐகிட்ட போய் வாங்கிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ம் முட்டு அப்பா, எங்கம்மா போகணும் உனக்கு? போம்மா, பார்த்து போயிட்டு பார்த்து வா. இல்லை யாராவது கடத்திட்டு கிடத்திட்டு போயிட போறாங்க. அப்புறம் உங்க அப்பாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். அம்மு சிவா அப்ப கூட போய் வந்து சரி ஓடு. டான்ஸ். ம், ஒரே ஓட்டம். அதெல்லாம் எப்படான்ட்டு இருப்பா. அது சரிதான். ஆமா, இவளை கடத்திட்டு போனா கடத்திட்டு போறவங்க தான் கஷ்டப்படணும். ஆமா, ஆனா அதை அவகிட்ட சொல்ல முடியாதுல்ல. சொன்னா நம்மளையில கடிச்சு வச்சிருவா. ம் சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்துக்கிறியா? ஒவ்வொருத்தர குளிப்பமா. ம் ஏய் இந்த பாடு சோளம் பூ காளா எல்லாம் அம்மு கண்ணாண்டு. பூவை எதுக்கு உனக்கு? ஏற்கனவே இங்கெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்க. ஆடு அம்மு இல்ல பாப்பா. ஆமாமா, ரேகா பாப்பா பாப்பானா நீ பாப்பா இல்ல பாரு, பீப்பாயா. நானு பீப்பாய் இல்ல. அப்புறம் இதுக்கு இங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு பிச்சு பிச்சு போட்டாச்சு. நீ மறுபடியும் பறிச்சு வந்திருக்கு. சேட்டை குறையறதே இல்லை. ஏய் அட நான் இல்ல. நீ இல்லாம பாரு, எத்தனை பூவை எப்படி பண்ணி வச்சிருக்கீன்னு. இல்ல நான் இல்லையா? நான் இல்ல, பாதி பூவை கசக்கி தூக்கி வீசியிருக்கேன். இல்ல நான் இல்ல. போய் சொல்லக்கூடாது அம்மு. பாப்பா பாப்பாடா. ம் நூலில் கட்டி அப்படியா ரேக்கா? பேப்பரில் கட்டுனது நான்டா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நான்டா. இந்த முக்கு கட்டுனது நான்டா. கேட்டா பேலன்ஸ் சொன்னேன். அம்மு அம்முடா ஊசியில் போட்டு. கேட்டியா? அதுக்குள்ள போய் சொன்னேன். அம்மு ஒன்று ஒன்றுடா செஞ்சு மீடி பாப்பா செஞ்சு.
குப்பை குப்பை யார் போட்டது? நீ தானே பூவெல்லாம் கசக்கி குப்பையாக்கி போட்ட. பச்சை பூவை எல்லாம் அவ போட்டது. பொய். உனக்கு கோக்க வடலா சொல்லி நீ என்னதெல்லாம் பிச்சு போட்டியில. அம்மு என்னோடதான் பிச்சு போட்டேன். பாப்பாடு தொடவில்லை. பொய் சொல்லாட அப்பக்கிட்ட சொல்லி. ஏய் நீடான ஃபஸ்ட்டு என்னோட பிச்சு போட்டு அப்புறம் கோவத்தில் உன்னதும் பிச்சு நான் தடுக்க என்ன அடிச்சு. ஏமோ இன்னைக்கு வரலைன்னா நாளைக்கு வரப்போகுது, அதுக்கு எதுக்கு பாப்பா வடிச்சேன்? அவளை அழகா வாண்டு அதுக்கு என்ன பண்றது? நமக்கு வடல சரி மறுபடியும் செஞ்சு பாரு. அடி பிச்சு போட்டு. பிச்சையெல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு போய் ஆடு போடுவா. நீ போடு. கன்னத்துல 2 போட்டுருவேன் பாத்துக்கோ. ஏய் சிவப்பட்ட சொல்லி. ஆடப்போ செவுத்துல ஒட்டுற பள்ளி. அம்மா பாப்பாவை கூப்பிட்டா. இல்ல இல்ல என்ன முறைக்கிறேன்? அங்க முன்னாடி இருக்கு பாரு சாமி, அதுக்கு கொண்டு போய் இதெல்லாம் போட்டு வா, அப்பதான் உனக்கு மம்மம் வச்சு தருவேன். உண்மையாடு சொல்றேன்ல போ. வீட்டுக்கு போகல. ஏய் அப்ப மீன் சாப்பிட்டுருவீங்களப்ல? அப்ப நீ போய் போடு. கூட கூட பேசுறதுக்குள்ள ஒன்றும் குறைச்சல இல்ல. சரி எல்லாரும் உட்காருங்க, வச்சு தரேன் சாப்பிடலாம். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க வரும்போது கொண்டு வந்துருங்க. முட்டை சைக்கிள் அம்மு வடும், துணி வடும், மீன் வடும். சைக்கிளில் டேக்கா வடும், மம்மும் வடும். துணி அடுப்பெல்லாம் வடும். சிவப்பா வண்டி நண்டு வடும், காய்கறி எல்லாம் வடும். சோளம் காலம் எங்க வடும்? சோளம் பொரிச்சு தரேன் சாப்பிட்ருங்க. காளான் அவங்க ஒரு பக்கெட் கொடுத்தாங்க, அதில் நண்டு போட்டாச்சு. அம்மாங்க கிட்ட பக்கெட் இருக்கும் டாடி, அதில் போட்டுக்கலாம். அவங்க நடந்தில வரணும். இவங்கள ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு அப்புறம் அவங்கள ஒரு ட்ரிப் அடிக்கிறது தான். சரி சரி கீழே வச்சுட்டு உட்காருங்க. அவங்க துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம். கீழே வைங்க 2 பேரும். மீன் வச்சு தரேன் சாப்பிடுவீங்களா? முட்டை ஊருக்கு போய். ஏய் போய் சொல்லாட. முட்டை முட்டை எங்க? முட்டை மீன் முள்ளு தள்ளி கொடுக்கும். ஓ அதுக்கு தான் மேடம் முத்துவ தேடுறீங்களா? சரி நான் முள்ளெல்லாம் எடுத்து தரேன், நீ சாப்பிடு. இல்ல நானா முட்டு. முட்டு காணா போய். பொய். மீன் மீன் பக்கெட்டு எங்க எங்க? காக்கா தூக்கி போய். ஏய் பொய் சொல்லாட. காக்கா பக்கெட்டு தூக்கும். ஆமா ஆமா செடிய கண்ணு குட்டிடுவேன். சேட்டை சேட்டை. கோப்பில் இவ அப்பா ஊட்டி விட்றேன் சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்க டாடி, அவள் தான் முத்து ஒட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறாள்ல. நான் தான் எனக்கு வேண்டான்னு சொன்னேன், நீ வச்சு கொடுத்துட்டேன். பச்சை பிள்ளைகளை பார்க்க விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது? அப்பா என்ன தங்க பிள்ளை? நானா எடுக்காப்போ. ம் அண்ணா சைக்கிளில் நூல் போட்டு கால் கட்டு. சூப்பரா தங்கம். தாத்தா திட்டுலாம் கனகாம்பரம் பறிச்சதுக்கு. பாட்டி ஊருக்கு போய் அட்டா தாத்தா ஒன்றும் சொல்லலை. கனகாம்பரம் காலுக்கட்டா? ஆமா ஆனால் கொஞ்சம் அம்மா ஹெல்ப் பண்ணியாடு. சட தங்கம் அதே கட்டி பழகிக்கும். சிவப்பா அம்முடு சூப்பர். போ போயில சாமி போட்டே. சரியா சரி. அப்பா அப்ப எடு. அதையும் போட்டுக்கலாம் சரியா? ம் எப்படித்தான் 2 மேய்க்கிறாரோ. சரி இந்தாமோ ஆவாங்க. முட்டை எங்க? முட்டு காணா போய். ஆய் போய் பாரு, சைக்கிள் நிக்கா பாரு. அம்மா பாட்டு காணும். ம், மீன் எங்க மீனே? காணா போய். ஆய் அம்மோ முத்து சைக்கிள் எல்லாம் கழுவிட்டு அவன் குளிச்சுட்டு வருவான். இல்ல பொய். அட நெஜத்தை சொன்னாலும் இல்லைங்கிறா, பொய்ய சொன்னாலும் இல்லைங்கிறா. என்னதான் பிரச்சனை உனக்கு? மீன் எங்க மீனே? நிறைய பேர் வந்தாங்களா, அவங்களுக்கு மீன் கிடைக்கலையா, அதான் கொடுத்து விட்டுட்டேன். ஆய் பொய். அப்புறம் முட்டை சைக்கிள் மீன்
தூக்கி போய் புதுசா ஒரு சோப்பு கலர் பக்கெட் வந்திருக்கு, அதை பார்த்தாளா? இவ்வளோ பெரிய கண்ணை வச்சுட்டு அதெல்லாம் கண்ணு தெரியாது. அவரும் உண்மையை சொன்னாரு, நான் பொய்ய சொன்னேன், ரெண்டையும் நம்பல. எல்லாத்தையும் குழப்பி போட்டு இவளா உன்னை கிரியேட் பண்ணிட்டு கடைசியில் அவன் மேலே பழிய போட்டாளே. அதுவும் திருட்டு பழி. உனக்கு அவன் பார்த்து பார்த்து சேவை செஞ்சதுக்கு நல்ல உபகாரம் செஞ்சிருக்க. நல்லா வருவீங்கம்மா நீங்களா. ஏய் ஆ ஆ என்னம்மா, என்ன சொல்லு. கனவா ஆஹா உனக்கு என்ன மீன் மீன் வச்சு தட்டா? நானா ம் வேற என்னம்மா? முட்டை போலாமா? எதுக்கு? அவனாவது அங்கே நிம்மதியாக இருக்கட்டும்னு விட்டா அங்கே போகலாமா? அங்கே போலாம் வா. வருவான் இரு. நானு இந்த பூவு முட்டுக்கும் சைக்கிளுக்கும் வைக்கும். அட வா. முட்டுக்கு பூவெல்லாம் வைக்கக்கூடாது. முத்து இந்த மாதிரி பாப்பா இல்லை. அண்ணா பசங்களுக்கு பூ வைக்க மாட்டாங்க, அதனால சைக்கிளுக்கு வேணா போகும்போது வச்சுக்கலாம், வச்சுட்டு சாப்பிடு. முட்டுக்கு பூவை வைக்க மாட்டாங்க அப்படின்னா சாமிக்கு வைப்பாங்களா? அட பையன் சாமி இல்ல. அது பையன் பையன் சாமி தான். சாமிங்க ஏதாட்டி வைப்பாங்க, நம்ம மனுஷங்காட்டி வைக்க மாட்டாங்க. நீ வெயி, நம்ம ஏதோ உனக்கு வச்சுக்கலாம். அப்பாட்ட மீன் வாங்கி சாப்பிட்றியா, இல்லை நான் தனியாக வச்சு தரட்டா? சாமிக்கு பூ வைக்க மாட்டாலே முட்டுக்கலாம் வைப்பா. சரி, முத்து குளிச்சுட்டு வரட்டும். அப்போ நீ ரெண்டு காதலையும் அவனுக்கு பூவை சொருவி விடுவியா? உட்காரு. சிவப்பா ம் நீ இல்லைனா முட்டுட அமுவ பார்க்கு அட அடக்கு பூ வைக்கி. ஓ சரி சரி. அம்மு இப்ப சிவப்பாக்கு பூ வைக்கும். சாமி ஆனாடா பூ வைக்கணும். சொல்லு சிவப்பா. ஆமாயா, அதான் நம்ம போகிற வழியில் இருக்க சாமி, அதுக்கு வச்சுட்டு போவோம். அப்பாவுக்கு முத்துக்கெல்லாம் பூ வைக்கக்கூடாது. ஓ அப்போ டும் 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 அங்க அங்க பூ வைக்கும். கோயிலில் கல்யாணத்துலலாம் ஜென்ஸுக்கு பூ வைக்க மாட்டாங்க, மாலையை தானே போட்டிருக்காங்க. அது அப்போதைக்கு சம்பிரதாயத்துக்கு. ஓ அப்போ முட்டுக்கு டும் 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 பூ வைக்க. ஆமாய்யா ஆமாம். அப்போ அம்மோடா பூ முட்டுக்கு வைக்கும். இவ என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறாளா? இவ பட்டு குளறிட்டு இருக்கா. அவரும் ஒன்றும் சொல்லாம அமைதியா இருக்காரு. சிவப்பா சட தங்கம், சரி, அதுக்கு நீ நிறைய வருஷம் இருக்கு, அப்ப வைக்கலாம். அப்போ அம்மு குட்டி இல்ல பெரிய பூவு செய்யும். சரியா சரி. அப்பா விட்டுட்டா உங்களுக்கு டைம் ஆயிரும்ப்பா. நான் வேணா ஊட்டிக்கிறேன், நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்ல ரெண்டு பேத்துக்கு நான் வேணா 4 வாய் ஊட்டி விட்டுட்டு போறேன். ரேவதி ரேவதி, எங்க அம்மு? குட்டி அஜய் ஆ எங்க எங்க அவங்க ரெண்டு பேரும் நீ மட்டும் தான் இருக்கே. வெளியே போயிருக்காங்க. வெளியே வா. எங்க எதுக்கு? ஃபிஷ் மட்டும் தானே இருக்கு. இனி உங்களுக்கு பசிக்கும்ல, அதான் சரி ரைஸ் வாங்கிட்டு வந்து ஏதாவது இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க தான் ஏதோ நினைச்சிட்டு எதுவுமே பேசல. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. செஞ்சிட்டியா? நான் செய்யல, ரேக்கா அவங்க பண்ணி கொடுத்தாங்க, நான் எண்ணெயில் மட்டும் போட்டு எடுத்தேன். எடுத்துக்கோ. இல்லை இருக்கட்டும். நீ எடுத்துக்கோ, அவங்க வந்தா இருக்கு. பரவாயில்ல, அவங்க வரட்டும். உங்க அண்ணா போயாச்சா? இல்லை அண்ணா சென்ட் ஃபேக்ட்ரியில் இருப்பான். என்ன ஆந்த யோசனை போல இருக்கு? இல்லை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொன்னா போதும், இல்லைன்னா வேண்டாம். நான் உனக்கு கரெக்டா? எனக்கா?
என்னது? அது இது அதுக்கு எனக்கு? நான் போட்டதில் கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஏன் பிடிக்கலையா? இந்த ஏதோ ஃபங்க்ஷனெல்லாம் வந்தா அதில் பொருளெல்லாம் அடுக்கியிருக்கோம். அதில் இந்த மாதிரி ரிங்கு தூக்கி வீசினா அந்த பொருள் அவங்களுக்கே சொந்தமாகிரும்ல, அந்த மாதிரி. இல்லை, அந்த மாதிரி எண்ணத்துலலாம் போடலை. கொடுக்கணும்னு தோணுச்சு. நானும் அப்படின்னு சொல்லலையே. இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படியா இருக்கு? இல்லை இல்லை, நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ. என்ன திடீர்னு? என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுப்பேன். யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கணுமா என்ன? இல்லைம்மா இல்லை. ஏன் இங்கே இருப்பீங்க? வாங்க போகலாம். நம்ம போகும்போது மரம் இப்படி இல்லையே, இப்போ நிறைய பூ இதான மரம் இருக்கு. அப்படியா? ம். இல்லைங்க, போகும்போது சரியா பார்த்துருக்க மாட்டோம், அதான். அப்புறம் காத்தடிச்சதுக்கு எல்லாம் விழுந்திருக்கோம். ஆஹா. சரி போலாமா? ம். என்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. என்னது இது? கரெக்டாக தான் போட ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் போட முடியல. ஆஹா. சரி பண்ணி விடலான்னு வந்தேன், திரும்பிட்டீங்க. என்னை விட உங்களுக்கு அழகா இருக்கு. நான் உங்களுக்கு தான் போட ஆசைப்பட்டேன். ஏற்கனவே ஒருத்தங்க விரிச்ச வலையில விழுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் வலைய விரிச்சா என்னம்மா பண்றது? டாக்டருக்கே தெரியாத சொல்யூஷனா? டாக்டர்னாலே தப்பிக்க முடியலையா என்ன? ஆமாம்மா. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? வலைய விரிச்சவங்களுக்கு தானம்மா தெரியும். அது தப்பிக்கிறதுக்காக விரிக்கலையே. அப்ப என் கதை அதோ கதி தானா? இப்ப என்ன, தப்பிக்கணுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும். அது என்னது, புள்ள இப்படியா சொன்னா? ஆமா. ஏன் புள்ள இப்படி பேசிச்சு உன்கிட்ட? நடக்கிறதே ஒன்றும் சரியில்லை, நேரமே சரியில்லை போல இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யார்கிட்டங்க சார் ஃபோன் பேசுனீங்க? சிவராமன் கிட்ட. சத்யனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, அப்ப பிள்ளைக்கு உடனே கிளம்பிடுவாங்களே. ஆமா, இது வேற அவங்க கிட்ட எப்படி சொல்றது தெரியல. நீ வேற இப்படி சொல்ற, பையனை அங்க அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. நீங்க என்னமோ பண்ணுங்க, ஆனா ஒண்ணு, போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போக சொல்லுங்க என்ன? ஆமா, சிவராமன் வேற ஏதோ கோயிலுக்கு போச்சோன்னா, அதுக்கு இன்னும் போல. சரி, பிள்ளைங்க வரட்டும். நான் சொல்றது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு. சரிம்மா, சரி சொல்றேன். சத்யன் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆனது பார்த்து பதனமா தான் சொல்லணும். சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு.